பைபிள்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் யோபு. உத்தமனும், சன்மார்க்கனும், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாய் இருந்தான். இவருக்கு 7 குமாரத்திகளும், 3 குமாரர்களும் இருந்தாங்க. பிசாசானவன் இவரை வகை தேடி ஒரே நாள்ல இவரோட ஆ எல்லா சொத்துக்களையும், ஆடு, மாடுகளையும் அழித்துப் போட்டான். ஆனாலும் தேவனை யோபு தூஷிக்கவில்லை என்பதை வேதம் நமக்கு கூறுகிறது. 2வதாக உச்சந்தலை முதல் கொண்டு உள்ளங்கால் வரையிலும் பருக்களால நிரப்பி, அதிலிருந்து நாற்றம் வர அளவுக்கு யோபுவை சாத்தான் வஞ்சித்தான். 3வதாக யோபுவின் மனைவி. "இன்னும் ஆண்டவருக்கு உண்மையா இருக்கிறாயா? தேவனை தூஷித்து ஜீவனை விடும்னு சொல்றாங்க." அப்பவும் யோபு அவங்கள பார்த்து என்ன சொல்றாங்கன்னா, "நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய். தேவனிடத்தில் நன்மையை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டும்னு" சொல்றாங்க. யோபுவின் நண்பர்கள் "நீ மறைவான பாவம் செய்ததனால தான் இந்த நிலைமை உனக்குன்னு" சொல்லி அவர தூஷிக்கிறாங்க. தேவனுக்காய் எல்லாவற்றையும் சகித்துக் கொண்ட யோபுக்கு ஆண்டவர் இரட்டத்தனையான ஆசீர்வாதங்களை கொடுத்தார். நமக்கும் கொடுப்பார் என்று சொல்லி விசுவாசிப்போம்.